வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சுங்க. வெயில் காலம் வந்தாலே நமக்கு முகங்கள் கருப்பாயிரும், கை கால்கள் கருப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்கும். இனி அதெல்லாம் கவலைப்படாமல் நம்மளோட ஸ்கின்னை க்ளோவாகவும் டைட்டன் பண்ணியும் ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறதுக்குமான சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தன பவுடர் எடுத்திருக்கேன். நான் இந்த பிராண்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட சந்தன கட்டை இருந்தது அப்படின்னா அது இந்த மாதிரி நல்லா கல்லில் உரசிட்டு எடுப்போம் இல்லையா, அதை கூட வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சந்தனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ப்ரமோட் பண்ணும். நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னில் க்ளோனஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம ஸ்கின் டோனை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ சந்தன பவுடர் அப்பப்போ வந்து ஃபேஸ்க்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்து காஃபி பவுடர் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களில் நிறைய பேருக்கு அது என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொலிவாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ காஃபி பவுடர் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு வந்து சேர்க்குறேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த சன் டேனை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணும், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பொலிவையும் கொடுக்கும். அடுத்து தக்காளி பழம் வந்து எடுத்திருக்கேன். தக்காளி பழத்துக்கு பதிலாக நீங்கள் நிறைய ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி பழ ஜூஸ் இல்லாமல் வேறு ஏதாவது சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் சேர்க்கலாம், வெள்ளரிக்காய் ஜூஸ் சேர்க்கலாம், கேரட் ஜூஸ் சேர்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் இருக்குது பாருங்கள், அதை கூட வந்து பார்த்திங்கன்னா இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி ஒரு பாதியை மட்டும் பயன்படுத்தி அதுலேருந்து ஜூஸ் எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் இந்த மாதிரி எதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தக்காளி ஜூஸை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா தயிர் கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கலாம். தயிரில் லாக்டிக் ஆசிட் இருக்குது, அது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம டேனை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் வெயிலில் போயிட்டு வந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அந்த டேனை அப்போவே ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஸ்கின் டோன் கலராக மாறாமல் இருக்கும். ஸோ டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு பேக் தான் உங்கள் ஸ்கின்னையும் ஒயிட்டன் பண்ணி லைட்டாக பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய கைகளில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுருக்க போகிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது கைகளில் நல்லா அப்ளை பண்ணி வச்சு காஞ்சிருச்சு. இதை போய் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பாருங்கள் நமக்கு டேன் எப்படி இருந்தது, இப்போது எந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணால் ட்ரை பண்ணலாம். இத்தனை தடவை தான் அப்படிங்கிற எந்த கணக்கும் கிடையாது. அதே மாதிரி எப்போ தேவையோ அப்போ மட்டும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா தயவுசெய்து கேட்காதீங்க. தேவைப்படுற நேரத்தில் ரெடி பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ணி ரிசல்ட்டை பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்.